வணக்கம் நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு உண்மையை கேட்குறேன். மனசுல கை வச்சு சொல்லுங்க. நீங்க யார் கூடயும் சண்டை போட விரும்பல, யாரையும் காயப்படுத்த நினைக்கல. போதும்டா சாமி, இவங்க கூட இருந்தா தினம் தினம் அழுகதான், என் நிம்மதி எனக்கு முக்கியம்னு நினைச்சு எந்த சத்தமும் இல்லாம அமைதியா அவங்கள விட்டு விலகி வந்தீங்க. ஆனா இப்போ என்ன நடக்குது? நீங்க எதிர்பார்த்த நிம்மதி கிடைச்சதா? இல்ல, மாறா உங்களுக்கே தெரியாம உங்களை ஒரு குற்றவாளியா கூண்டுல ஏத்திட்டாங்கல்ல. நீங்க விலகி வந்ததை ஒரு பெரிய குத்தமா மாத்தி உங்களை ஒரு வில்லனா சித்தரிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பாப்பீங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அந்த உறவுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சிரிச்சு போட்டோ எடுத்திருப்பாங்க. ஆனா உங்களை மட்டும் கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரங்க உங்களை பார்த்தா முகத்தை திருப்பிக்குவாங்க. உங்களுக்கு நேரா யாரும் சண்டை போட மாட்டாங்க. ஆனா உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி ஒரு பெரிய வெடிகுண்டை கொளுத்தி போட்டிருப்பாங்க. அவனுக்கு திமிர் வந்துடுச்சு, அவளுக்கு பணத்திமிர் வந்ததுனால மதிக்க தெரியல அப்படின்னு ஊர் முழுக்க கதை கட்டி விட்டுருப்பாங்க. உங்களுக்கு நெருக்கமானவங்களை கூட உங்களை விட்டு பிரிக்கிற வேலையை சத்தம் இல்லாம செஞ்சுட்டு இருப்பாங்க. இதை கேள்விப்படும் போது உங்க நெஞ்சு பக்குன்னு ஆகுதில்ல. தனிமையில உட்கார்ந்து நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே அப்படின்னு நீங்க கதறி அழுதுருப்பீங்க. இப்படி ஒரு துரோகத்தை, நீங்க உயிரா நினைச்ச ஒரு உறவே செஞ்ச துரோகத்தை நினைச்சு நீங்க என்னைக்காவது தனிமையில அழுதிருந்தா இப்போவே இந்த செகண்டே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. ஏன்னா எத்தனை பேர் இந்த வலியை நெஞ்சுக்குள்ள சுமந்துக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும். இந்த லைக் பட்டன் வெறும் நம்பர் இல்ல, அது நீங்க சிந்திய கண்ணீருக்கான அடையாளம். உங்க வலிய நான் உணர்ற நண்பர்களே, கவலைப்படாதீங்க, நீங்க தனியா இல்ல. இந்த வீடியோவை ஏதோ ஒரு சாதாரண அட்வைஸ் வீடியோன்னு நினைச்சு பாதியில ஸ்கிப் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு உங்க வாழ்க்கைக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. ஏன்னா உங்களை தனிமைப்படுத்தி உங்களை ஒரு வில்லனா சித்தரிக்கிற அந்த நச்சு சொந்தங்களை எப்படி உங்களுக்கே தெரியாம உளவியல் ரீதியா தோற்கடிக்கிறதுங்கிற 5 சாணக்கிய தந்திரங்களை இன்னைக்கு நான் உடைக்க போறேன். குறிப்பா நான் கடைசியா சொல்ல போற அந்த 5வது தந்திரம், அதை மட்டும் நீங்க கேட்டுட்டீங்கன்னா இத்தனை வருஷமா உங்க மனசுல இருந்த பாரம் மொத்தமா இறங்கி உங்களை கட்டி போட்டிருந்த சங்கிலிகள் எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சி நீங்க ஒரு சிங்கம் மாதிரி சிலிர்த்து எழுவீங்க. அதனால ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. ரெடியா? முதல்ல நீங்க அமைதியா விலகின உடனே அந்த நச்சு உறவுகள் உங்களை ஈஸியா விட்டுடுவாங்கன்னு நினைச்சீங்களா? வாய்ப்பே இல்லை. ஒரு நச்சு மனிதனால உங்களை நேரடியா கண்ட்ரோல் பண்ண முடியலனா அவங்க கையில எடுக்கிற அடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? மற்றவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுவாங்க. உங்களை தனிமைப்படுத்தி எல்லாரையும் உங்க மேல வெறுப்ப உமிழ வைக்கிற ஒரு மோசமான உளவியல் தாக்குதல் இது. அதாவது பல வருஷமா அவங்க உங்களுக்கு செஞ்ச துரோகத்தையும் அவமானத்தையும் மறைக்கிறதுக்காக உங்களை ஒரு பைத்தியக்காரனாவோ திமிர் பிடிச்சவனாவோ சுயநலவாதியாவோ ஊர் முழுக்க நாடகம் போடுவாங்க. நான் எவ்வளோ பாசமா இருந்தேன் தெரியுமா, ஆனா அவன் என்ன அனாதையா விட்டுட்டு சுயநலமா போயிட்டான்னு நீலக்கண்ணீர் வடிப்பாங்க. நீங்க செஞ்ச அத்தனை தியாகங்களையும் ஈஸியா மறந்துட்டு அவங்கள தியாகி மாதிரி காட்டிக்கிட்டு உங்களை ஒரு அரக்கனா நன்றி கெட்டவனா சித்தரிப்பாங்க. ஏன் அவங்க இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்றாங்க தெரியுமா? ஏன்னா கையில இருந்த பொம்மை, அதாவது நீங்க அவங்க அடிமை தலைய உடைச்சிட்டு தப்பிச்சிடுறீங்கிற வெறி. இத்தனை நாளா உங்களை மிதிச்சு அவங்க ஈகோவை வளர்த்துக்கிட்டாங்க. இப்போ நீங்க விலகின உடனே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால மத்தவங்க முன்னாடி தங்களை நல்லவங்களா காட்டிக்கிறதுக்காக உங்க மேல அத்தனை பழிச்சொற்களையும் தூக்கி போடுறாங்க. நீங்க திரும்பவும் வலியில துடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு என்னை ஏத்துக்கோங்க, நான் அப்படிப்பட்ட ஆளு இல்லைன்னு அவங்க கிட்ட சரணடையணும். அதுக்காக போடப்பட்ட செட்டப் தான் இந்த ஒதுக்கி வைக்கும் படலம். அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது உங்களுடைய கண்ணீரையும் கதறலையும் தான். உங்களை மனதளவுல உடைக்க நினைக்கிறாங்க. அந்த சந்தோஷத்தை, அந்த வெற்றியை நீங்க அவங்களுக்கு கொடுத்துடவே கூடாது. இது உங்களுக்கு இன்னும் ஆழமா புரிய ஒரு சின்ன உண்மை சம்பவம் சொல்றேன். சிவான்னு ஒரு பையன் தன்னோட உடன் பிறந்தவங்களுக்காகவும் சொந்தக்காரங்களுக்காகவும் தன்னையே அழிச்சுக்கிட்ட ஆளு. அண்ணன் தம்பிக்கு காசு வேணும்னா சம்பளத்தையே தூக்கி கொடுப்பான். சொந்தக்காரங்களுக்கு ஒரு வேலை ஆகணும்னா முன்னாடி போய் நிற்பான்.
ஆனா அந்த வீட்ல சிவாவுக்கு ஒரு துளி மரியாதை கூட கிடையாது. எல்லாரும் சிவாவை ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரியும் ஒரு வேலைக்காரன் மாதிரியும் தான் நடத்தினாங்க. ஒரு கட்டத்துல இந்த அவமானங்களை பொறுத்துக்க முடியாம யார் கூடயும் எந்த சண்டையும் போடாம அமைதியா அந்த சொந்தங்களை விட்டு விலகி தனியா ஒரு ரூம் எடுத்து தன் வாழ்க்கைய மட்டும் பார்க்க ஆரம்பிச்சான் சிவா. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க குடும்பத்துல ஒரு பெரிய விசேஷம். ஊருக்கே பத்திரிக்கை போச்சு, சொந்த பந்தம் எல்லாம் கூடுச்சு. ஆனா சொந்த ரத்தமான சிவாவுக்கு சொல்லவே இல்லை. எல்லாரும் ஒன்னா நின்னு போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல போட்டாங்க. அத பார்த்த உடனே சிவா மனசு சுக்குநூறா உடைஞ்சு போயிட்டு தூரத்து சொந்தக்காரங்க எல்லாம் சிவாவுக்கு ஃபோன் பண்ணி, உன் கூட பிறந்தவங்க வீட்டுல விசேஷம், நீ இப்படி ஒரு ஓரமா இருக்கலாமா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு குத்தி கிழிச்சாங்க. சிவாவுக்கு மூச்சு முட்டுச்சு. நான் அப்படிப்பட்டவன் இல்லையே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியாதான்னு மைக் பிடிச்சி ஊர் ஊரா போய் நியாயம் சொல்லணும் போல அவனுக்கு தோணுச்சு. கோபமும் வலியும் அவனை வாட்டி எடுத்துச்சு. ஆனா சிவா ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சான். நான் திரும்ப போனா என்ன நடக்கும்? திரும்பவும் அதே அவமானம், அதே அடிமைத்தனம். இவங்க நான் திரும்பி வரணும்னு ஆசைப்பட்டு இதை செய்யல, என்னை தண்டிச்சு அவங்க ஈகோவை திருப்திப்படுத்திக்க நினைக்கிறாங்கன்னு அவனுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. சிவா என்ன செஞ்சான் தெரியுமா? யாருக்கும் விளக்கம் சொல்லல, போனை ஆஃப் பண்ணான். அன்னைக்கு சாயந்தரம் நிம்மதியா தனக்கு பிடிச்ச இடத்துக்கு ட்ரிப் போயிட்டு நிம்மதியா தூங்கினான். அவங்க போட்ட பிளான் அட்டர் ஃபிளாப். சிவா தன் சுய மரியாதையை காப்பாத்திக்கிட்டான். என் அன்பு சொந்தங்களே, நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். நீங்க எல்லாருக்குமே நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த நல்லவன்கிற சர்டிபிகேட் தான் உங்களை சாகடிக்குது. என்னை யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது, என் இமேஜ் டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற உங்க பயம் தான் அவங்களுடைய மிகப்பெரிய மூலதனம். அந்த பயத்தை இன்னைக்கு தூக்கி குப்பையில போடுங்க. உலகத்துல எல்லாரையுமே திருப்திப்படுத்துறது ஒரு மனிதனால முடியாத காரியம். அவங்க கதையில நீங்க வில்லனா சந்தோஷமா ஏத்துக்கோங்க. ஆமாங்க, நான் கெட்டவன் தான், சுயநலவாதி தான், திமிர் பிடிச்சவன் தான் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு கெத்தா காலரை தூக்கி விட்டுட்டு போயிட்டே இருங்க. எப்ப நீங்க அந்த வில்லன் பட்டத்தை மனசார ஏத்துக்கிறீங்களோ அப்பவே அவங்க கையில இருக்கிற ஆயுதம் செயலிழந்து போயிடும். உங்களை காயப்படுத்த, உங்களை மிரட்ட அவங்க கிட்ட வேற எந்த வழியுமே இருக்காது. கழுகை பத்தி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கழுகு ஆகாயத்துல பறக்கும் போது காகம் வந்து அதோட முதுகுல உட்கார்ந்து கொத்துமா. கழுகு அந்த காகத்து கூட சண்டை போடாது. அது அமைதியா தன்னோட உயரத்தை அதிகப்படுத்திட்டே போகுமா. உயரம் அதிகமாக அதிகமாக ஆக்சிஜன் இல்லாம மூச்சு முட்டி காகம் தானா கீழே விழுந்துரும். கழுகு எந்த சத்தமும் இல்லாம தன்னோட இலக்க நோக்கி போயிட்டே இருக்கும். நீங்களும் அந்த கழுகு மாதிரி தான் உறவுகளே. உங்களை ஒதுக்குனவங்க எல்லாம் அந்த காகம் மாதிரி. அவங்க கூட இறங்கி போய் நான் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு விவாதம் பண்ணாதீங்க. உங்க உயரத்தை அதிகப்படுத்துங்க. நீங்க அமைதியா இருக்கும் போது அவங்க பலவீனம் ஆயிடுவாங்க. உங்களை அசைக்க முடியலையேங்கிற விரக்தியில அவங்க தானா உதிர்ந்து போயிடுவாங்க. சரி, இப்போ அவங்க உங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க, எல்லாருமே உங்களை தப்பா நினைக்கிறாங்க. இந்த இருட்டான இக்கட்டான நேரத்துல என்ன செய்யணும்? இதோ சாணக்கிய தந்திரத்தோடு கூடிய 5 கட்டளைகள். இத ஒவ்வொன்னா அப்படியே உங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணுங்க. முதல் கட்டளை, விளக்கங்களை நிறுத்துங்க. யாராவது உங்ககிட்ட வந்து ஏன் இப்படி விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்ட, ஏன் இந்த கல் நெஞ்சம்னு கேட்டா அவங்களுக்கு நீங்க உங்க நியாயத்தை புரிய வைக்க ட்ரை பண்ணாதீங்க. உங்க வாட்ஸ்அப் மெசேஜ், ஆடியோ ரெக்கார்டிங்னு எந்த ஆதாரத்தையும் எடுத்து காட்டாதீங்க. ஏன்னா அவங்க உங்களை புரிஞ்சுக்க வரல, உங்களை குறை சொல்லவே முடிவு பண்ணி தான் வந்திருக்காங்க. தூங்குறவனை எழுப்பலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. அவங்க கிட்ட நீங்க மணிக்கணக்கா பேசினாலும் எல்லா ஆதாரத்தையும் காட்டினாலும் கடைசியில இருந்தாலும் நீ கொஞ்சம் அனுசரிச்சு போயிருக்கலாம் அப்படின்னு உங்க மேலேயே தப்ப தூக்கி போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மை தேவையில்லை, உங்களை குத்தி காட்டுறதுல கிடைக்கிற ஒரு வக்ர சந்தோஷம் தான் வேணும். அதனால உங்க விளக்கங்களை உடனே நிறுத்துங்க. யாராவது இதை பத்தி கேட்டா எனக்கு அவங்க செட் ஆகல, அதான் விலகிட்டேன் அப்படின்னு ஒற்றை வரியில பதில முடிங்க. உங்க அமைதி தான் அவங்கள நிலைகுலைய செய்யும். நீங்க விளக்கம் சொல்ல துடிக்கும் போதுதான் அவங்க ஜெயிக்கிறாங்க. நீங்க கம்முன்னு இருக்கும் போதுதான் அவங்க தோத்து போறாங்க. இதுதான் சைக்காலஜி.
அந்த அமைதிக்கு ஒரு அபார சக்தி இருக்கு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா பேசுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களுக்கு பயம் அதிகமாகும். இவன் ஏன் எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கான், இவன் ஏன் அழுகல அப்படிங்கிற கேள்வி அவங்கள தூங்க விடாது. உங்க எனர்ஜியை முட்டாள்களிடம் விளக்கங்கள் சொல்லி வீணாக்காதீங்க. உங்க மௌனமே அவங்களுக்கு மிகப்பெரிய சவுக்கடி. இரண்டாவது கட்டளை, தூதுவர்களை துரத்துங்க. நச்சு உறவுகள் எப்பவுமே நேரடியா உங்ககிட்ட சண்டைக்கு வரவே மாட்டாங்க. அவங்க ஒரு தூதுவரை அனுப்புவாங்க. அது தூரத்துல இருக்கிற ஒரு மாமாவா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு நண்பரா கூட இருக்கலாம். அவங்க வந்து உங்ககிட்ட ரொம்ப பாசமா பேசுற மாதிரி பேசி உன் நலத்துக்கு தான் சொல்றேன் அப்படின்னு மூளைச்சலவை செய்வாங்க. இவங்களுக்கு பேரு தான் சைக்காலஜில ஃப்ளையிங் மங்கீஸ் அப்படின்னு. இவங்க உங்களை சமாதானப்படுத்த வரல. நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம், நீங்க எப்போ உடஞ்சி அழுவீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட இருந்து கறந்துட்டு போய் அந்த நச்சு கூட்டத்துக்கிட்ட ஒப்படைக்க வந்த ஒற்றர்கள் தான் இவங்க. இவங்க போடுற பாச வலையில எக்காரணம் கொண்டும் விழுந்துடாதீங்க. உங்க கஷ்டத்தை இவங்க கிட்ட கொட்டி தீர்க்காதீங்க. நீங்க அழுதா அதையும் போய் அவங்க கிட்ட சொல்லி சிரிப்பாங்க. இப்படி யாராவது ஃபோன் பண்ணா ரொம்ப தெளிவா சொல்லுங்க. அவங்கள பத்தி பேசணும்னா என்கிட்ட பேசாதீங்க. நான் அந்த டாபிக்கை க்ளோஸ் பண்ணிட்டேன், வேற ஏதாவது விஷயமா இருந்தா பேசுவோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஒரு கோடு கிளிங்க. அவங்க அதையும் மீறி பேசினா எந்த தயக்கமும் இல்லாம போனை கட் பண்ணுங்க. உங்க மன நிம்மதியை கெடுக்க யாருக்கும் உரிமை கிடையாது. அது சமாதானம் பேச வர்ற பெரிய மனுஷங்களா இருந்தாலும் சரி, தூதுவர்களா இருந்தாலும் சரி, உங்க எல்லைகளை நீங்க தான் பாதுகாக்கணும். மூன்றாவது கட்டளை, போலி குற்ற உணர்ச்சியை எரித்து விடுங்க. இந்த பயணத்துல ரொம்ப கஷ்டமான விஷயம் எது தெரியுமா? ராத்திரி தனிமையில படுக்கும்போது உங்க மனசுக்குள்ள வர்ற அந்த குற்ற உணர்ச்சி தான். ஒருவேளை நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ, 4 பேர் 4 விதமா பேசுறாங்களே, நாம கொஞ்சம் இறங்கி போயிருக்கலாமோ அப்படின்னு உங்க மூளை உங்களை ஏமாத்தும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே உறவை அனுசரிச்சு போறவன் தான் நல்லவன்னு உங்க மண்டையில தப்பா ஊட்டி வளர்த்துட்டாங்க. இந்த போலி குற்ற உணர்ச்சி வரும்போது உடனே ஒரு பேப்பரை எடுங்க. இத்தனை வருஷமா அந்த உறவுகள் உங்களை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, என்னென்ன வார்த்தைகள் சொன்னாங்க, எப்படியெல்லாம் உங்களை அளவிட்டாங்க, மற்றவங்க முன்னாடி எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாங்கன்னு ஒரு சம்பவமா வரிசையா லிஸ்ட் போடுங்க. அந்த பேப்பரை திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும். நான் தப்பு பண்ணல, என்னை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் நான் விலகி வந்தேன். என் சுய மரியாதையை காப்பாத்திக்க நான் எடுத்த முடிவு 100% சரி அப்படிங்கிற உண்மை உங்க ஆள் மனசுல பதியும். உங்க வலிய அந்த பேப்பர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். அந்த குற்ற உணர்ச்சி ஒரு மாயை நண்பர்களே. அது அந்த நச்சு மனிதர்கள் உங்க மூளைக்குள்ள ஏத்தி வச்ச வைரஸ். அதை இன்னைக்கு எரிச்சு சாம்பலாக்குங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து தப்பிக்கிறது சுயநலம் கிடையாது, அது தற்காப்பு. உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிறது தான் முதல் கடமை. நான்காவது கட்டளை, அமைதியான வெற்றி. பழி வாங்குறதுலயே மிகச்சிறந்த பழி வாங்குதல் எது தெரியுமா? நீங்க அவங்க இல்லாம எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு நிம்மதியா, எவ்வளவு வெற்றிகரமா வாழ்றீங்க அப்படிங்கிறது தான். அவங்க உங்களை ஒதுக்கிட்டா நீங்க ஒரு மூலையில முடங்கி கிடப்பீங்கன்னு நம்புறாங்க. நீங்க அழிஞ்சு போயிடுவீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அத உங்க உழைப்பால பொய்யாக்குங்க. உங்க வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வாங்க. உங்க வேலையில முழு கவனத்தை செலுத்துங்க. உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கோங்க. நல்லா சம்பாதிங்க. உங்க உடம்ப ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு டிராவல் பண்ணுங்க. உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை உருவாக்குங்க. உங்க சந்தோஷத்தை, உங்க நிம்மதியை உங்க முகத்துல ஒரு தேஜஸா காட்டுங்க. நீங்க எந்த அளவுக்கு உயர்றீங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஈகோ உடையும். நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு வயிறு எரியும். நம்ம இவனை விட்டுட்டோமே, இவன் நம்ம கண்ட்ரோலை விட்டு போயிட்டானேன்னு அவங்க தான் குற்ற உணர்ச்சியில சாகணும். நீங்க உங்க வாயால ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம். உங்க வெற்றி அவங்க முகத்துல ஓங்கி அறையிற ஒரு அறையா இருக்கணும். அதுதான் உண்மையான சாணக்கிய தந்திரம். நிம்மதியா வாழ்றதை விட ஒரு பெரிய பதிலடி இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. ஐந்தாவது கட்டளை, உங்களுக்கான சொந்தங்களை உருவாக்குங்க. வீடியோவோட ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, உங்களை சிங்கம் மாதிரி எழுந்து நிக்க வைக்க போற 5வது பாயிண்ட் இதுதான். உறவுதான் எல்லாமே, உறவுதான் கடைசி வரைக்கும் வருவாங்கன்னு சொல்ற பழைய பஞ்சாங்கத்தை தூக்கி குப்பையில போடுங்க.
ஒரு உறவு உங்களுக்கு நஞ்சா மாறின பிறகு அதை தூக்கி எறியறதுல எந்த தப்பும் கிடையாது. உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீங்க ஒரு செகண்ட் கூட நிக்க கூடாது. உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. உங்களை மதிக்கிற, உங்க கண்ணீரை துடைக்கிற, உங்க வளர்ச்சியை பார்த்து நிஜமா சந்தோஷப்படுற 4 நல்ல மனுஷங்களை தேடி பிடிங்க. அது உங்க நண்பர்களா இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல உள்ளவங்களா இருக்கலாம், இல்ல முகம் தெரியாத மனிதர்களா கூட இருக்கலாம். அவங்கள வச்சு உங்களுக்கான ஒரு புது உலகத்தை உருவாக்குங்க. அந்த புது சொந்தங்கள் உங்களை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டாங்க. அவங்க எப்பவும் உங்களுக்கு தோள் கொடுப்பாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு ஒளியை கொண்டு வருவாங்க. நச்சு மரங்களை வேரோட வெட்டி எரிஞ்சாதான் உங்க தோட்டத்துல புது பூக்கள் பூக்கும். பழைய குப்பைகளை வெளியே போட்டாதான் வீட்டுக்குள்ள புது காத்து வரும். அதனால துணிஞ்சி அந்த உறவுகளை தூக்கி எறிங்க. உங்களுக்கான உண்மையான அன்புக்காக இந்த உலகத்துல காத்துக்கிட்டு இருங்க. நண்பர்களே, இதையெல்லாம் செய்யும் போது ஆரம்பத்துல கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். இத்தனை வருஷம் நம்பின ஆளுங்க நம்மளை இப்படி தனி மரமா நடுத்தெருவில் நிறுத்திட்டாங்களேன்னு ரத்தம் கண்ணீரா வரும்தான். தப்பில்லை, மனம் விட்டு அழுங்க. ஆனா அந்த கண்ணீரோட அங்கேயே உட்கார்ந்துடாதீங்க, எழுந்து நில்லுங்க. ஒரு செடியை வெட்டி விட்டா அது சாகாது. கொஞ்ச நாள்ல இன்னும் துளிர் விட்டு பெரிய மரமா வளரும். இப்போ உங்களை சுத்தி இருக்கிற அந்த நச்சு கிளைகள் எல்லாம் வெட்டப்பட்டு இருக்கு. இது உங்களை அழிக்கிறதுக்காக இல்ல, நீங்க இன்னும் பெருசா, இன்னும் சுதந்திரமா வளர இறைவன் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு. உங்களை ஒருத்தர் புரிஞ்சுக்கலனா, தப்பா பேசுனா, ஒதுக்கி வச்சா சந்தோஷமா விட்டு தள்ளுங்க. அவங்க கொடுக்கிற சர்டிபிகேட் உங்களுக்கு தேவையில்லை. உங்க நிம்மதியை விட, உங்க சுய மரியாதையை விட இந்த உலகத்துல எதுவுமே முக்கியம் இல்லை. நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன், ஆனா நான் நிம்மதியா இருப்பேன் அப்படிங்கிற அந்த முரட்டு தைரியம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா இந்த உலகத்துல எந்த கொம்பனாலையும் உங்களை அசைக்க முடியாது. நீங்க இந்த வழியை தாண்டி வெளியே வருவீங்க. ஒரு சிங்கமா கெத்தா வெளியே வருவீங்க. நான் சொல்ற இந்த வார்த்தைகள் உங்க மனசுக்குள்ள ஒரு நெருப்பை பத்த வச்சிருந்தா, உங்களை இத்தனை நாளா கட்டி போட்ட அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சமாவது குறைஞ்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்தனை வருஷம் அவங்களுக்காக வாழ்ந்தது போதும். இனி உங்களுக்காக வாழ போறீங்கன்னா கமெண்ட்ல ஐ எம் சூசிங் மீ டுடே அப்படின்னு ஆணித்தரமா பதிவு பண்ணுங்க. இந்த ஒற்றை வரிதான் இனிமே உங்க தாரக மந்திரம். உடைச்சி எரிங்க அந்த சங்கிலிகளை, தைரியமா இருங்க. இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது இது ஒரு மறுபிறவியா இருக்கலாம். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.